திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் கே.சி. வீரமணியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். அதோட நம்முடைய முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு அதே போல பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலே பதிவு செய்திருந்தா அந்த பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஆட்டோ வாங்க. அதுபோல கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி வந்தவர் அதே போல அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் வீரமணி கே.சி. வீரமணி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அறிவிச்சார் திரு ஞானசேகர் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். ஜோலார்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் கே.சி. வீரமணிக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். அப்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து கே.சி. வீரமணிக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திரு ஸ்டாலின் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படி இல்ல, வாக்குக்காக ஆட்சி செய்யல, மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு எதிரிகள் கூட, எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக ஆட்சியை செய்து ஒரு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். இந்த தேர்தலில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? ஆக இன்றைக்கு 4 அதிகாரம் திரு ஸ்டாலின் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படி இல்ல, வாக்குக்காக ஆட்சி செய்யல, மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக மக்களுக்கு